ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। यत्करोषि यदश्नासि यज्जुहोषि तदासि यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम्। யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. பத்மா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதக்கு ஜெய். குந்தியின் மகனே, எதையெல்லாம் நீ செய்கிறாயோ, எதையெல்லாம் நீ உண்கிறாயோ, எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ கொடுக்கிறாயோ, எந்த தவங்களை எல்லாம் நீ செய்கின்றாயோ அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக. பொருளுரை. இவ்வாறாக எந்த சூழ்நிலையிலும் கிருஷ்ணரை மறக்காதவாறு தமது வாழ்வை வடிவமைத்துக் கொள்வது ஒவ்வொருவரின் கடமையாகும். உடலையும் ஆத்மாவையும் பாதுகாப்பதற்காக அனைவரும் வேலை செய்தாக வேண்டும். கிருஷ்ணர் அவருக்காக வேலை செய்ய வேண்டும் என்று இங்கே பரிந்துரைக்கின்றார். வாழ்வதற்காக ஒவ்வொருவரும் ஏதேனும் உண்ண வேண்டும். அவன் கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளலாம். நாகரிகமுடைய எந்த மனிதனும் சில மதச் சடங்குகளை செய்ய வேண்டும். எனவே அதனை எனக்காக செய்வாயாக என்று கிருஷ்ணர் பரிந்துரைக்கிறார். இதுவே அர்ச்சனை என்று அறியப்படுகிறது. எதையாவது தானம் செய்யும் இயல்பு அனைவரிடமும் உள்ளது. அதை எனக்கு கொடு என்று கிருஷ்ணர் இங்கே கூறுகின்றார். அதாவது தேவைக்கு மேல் இருக்கும் செல்வம் முழுவதும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்புவதற்காக உபயோகப்படுத்தப்பட வேண்டும். தற்காலத்தில் மக்கள் தியான யோகத்தை மிகவும் விரும்புகின்றனர். ஆனால் அது இந்த யுகத்திற்கு ஒத்து வராததாகும். மாறாக யாரேனும் 24 மணி நேரமும் தனது ஜபமாலையில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்வதன் மூலம் தியானத்தை பயிற்சி செய்தால் பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளபடி அவர் நிச்சயமாக மிகச்சிறந்த யோகி ஆவான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜ். தேங்க்யூ. போன ஸ்லோகால் நம்ம என்ன பார்த்தோம்? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் என்ன சொன்னாரு கிருஷ்ணாங்க? என்ன சொன்னாரு? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? போன ஸ்லோகால இலையோ பூவோ பழமோ நீரோ எனக்கு அர்ப்பணிச்சிட்டு எப்படி அர்ப்பணிக்கணும்? அன்போடும் பக்தியுடையும் அர்ப்பணிக்க வேண்டும். அத நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. சோ இந்த ஸ்லோகால அப்படி முடியாதவங்களுக்காக சொல்றாரு. அது வந்து பக்தி யோகா, இது வந்து கர்ம யோகா. சரி, உன்னால அப்படி முடியலையா, அட்லீஸ்ட் நீ என்னென்ன பண்றியோ அது எனக்கு ஆஃபரிங்கா பண்ணிரு. உனக்கு வந்து அன்போட பக்தியோட உனக்கு அது பண்ண தெரியலையா, சோ நீ வந்து எந்த செயல் செஞ்சாலும் நீ எனக்கு ஆஃபர் பண்ணி பண்ணிரு அப்படின்னு சொல்றாரு. டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? போன ஸ்லோகாக்கு எதுக்கும் அதான் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அது அதான் மாதாஜி, அதான் அதோட இது மாதாஜி. அதாவது போன ஸ்லோகால என்ன சொன்னாரு? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் இது எல்லாத்தையும் வந்துட்டு அன்போட பக்தியோட எனக்கு படைச்சினா நான் அதை ஏத்துக்கிறேன். தூய மனசோட எனக்கு கொடுத்தீனா, பிரயத்தாத்மனை எடுத்து கொடுத்தீனா எனக்கு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஸ்லோகால என்ன சொல்றாருன்னா அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாரு. எதையெல்லாம் நீ சாப்பிடுறியோ, எதையெல்லாம் நீ பண்றியோ அது எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணமா பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து அன்போட பண்றது வந்து பக்தி யோகா இல்லைங்களா? அதான் நம்ம பிரபுபாத் பர்பட்ல கொடுத்தாரு. எல்லாத்தையுமே கிருஷ்ணாக்காக. நம்ம அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். பகவானுக்காக அப்படின்னு விதுரரோட வைஃப் எல்லாம் பத்தி பார்த்தோம். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னத்தை ஆஃபர் பண்ணாங்க பகவானுக்கு? பழத்தோல். பழத்தோட எப்படி ஆஃபர் பண்ணாங்க? அன்போட அன்பும் பக்தி. அது வந்து பக்தி யோகா. கிளியரா இருக்கா உங்களுக்கு? இந்த ஸ்லோகால என்ன சொல்றாருன்னா அப்படியெல்லாம் உன்னால முடியலனாலும் நீ என்னென்ன பண்றியோ நீ அதை வந்து எனக்கு அர்ப்பணமா பண்ணிரு அப்படிங்கிறாரு. உன்னால அப்படி முடியல அப்படின்னா என்ன செயல் செஞ்சினாலும் சரி, நீ எப்படி உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்டுதான் ஆகணும். நம்ம எல்லாருமே சாப்பிட்டுதான் ஆகணும் இல்லைங்களா? உயிர் வாழணும்னு சாப்பிட்டுதானே ஆகணும். அப்ப நீ வந்து உனக்காக தான் நமக்காக தான் நம்ம சமைக்கிறோம். ஆனா என்ன பண்ணுனா நீ அதை வந்து எனக்கு அர்ப்பணமா பண்ணு அப்படின்னு சொல்றாரு. நீ சமைக்கிறத எனக்கு ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடு. அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிரும்? அப்போ
அவருக்கு கொடு அர்ப்பணம் செய்தது Purify ஆயிடும். சுத்தமாயிடும். ஆயிரும் பிரசாதம். கரெக்ட். பிரசாதமாயிடும். பிரசாதமாயிரும். எதெல்லாம் நீ செய்றியோ, என்னென்ன செயல் நீ செய்றியோ, எதையெல்லாம் நீ சாப்பிடுறியோ, எதையெல்லாம் நீ படைக்கிறியோ, எதெல்லாம் நீ குடுக்குறியோ, தானம் குடுக்கறது கூட இங்க வந்து பிரபுபாத் கொடுத்திருக்காரு பாரு. யார் ஒருத்தர் கிருஷ்ண பக்தியை பரப்புறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கிற தானம் தான் பெஸ்ட் தானம் இல்லைங்களா? அந்த கிருஷ்ண பக்தி மூலமா நீங்க என்ன பண்றீங்க? பரப்புறதுக்கு தானம் கொடுக்கற மூலமா என்ன நடக்குதுன்னா, பல கோடி ஜென்மமா அந்த ஜீவாத்மா இந்த பௌதீக உலகத்துல சொல்லிட்டே இருக்குது. அந்த ஜீவாத்மாக்கு வந்து நீங்க வந்து தான் யாருன்னு புரிய வைக்கிறாங்க. கிருஷ்ண பக்தி கொடுக்கறவங்க தான் யாருன்னு புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சு அவனை இந்த பிறப்பிறப்பு சக்கரத்தை விடுவிக்க ட்ரை பண்றாங்க. சோ அதுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க. மித்தபடி நீங்க இந்த பௌதீக உலகத்துல கொடுக்க தானம் பூரா எதுக்கு யூஸ் ஆகுது சொல்லுங்க? எதுக்கு எதை வந்து நீங்க எதுக்காக யூஸ் ஆகுது? நீங்க கொடுக்கிற பௌதீக உலகத்துல நீங்க கொடுக்கிற தானம் எல்லாமே புண்ணியமாகுது. புண்ணிய செயல்கள் நினைச்சு நம்ம புண்ணிய கொடுக்கிறோம். செயல்களா இருக்கு. உடலை வளர்க்கறதுக்கு என்னுடைய தான். பிறப்பு அது இறப்புக்கு எல்லாமே மறுபடியும் வழிவகுக்குது. ஜட உலக வாழ்க்கை ஆத்மாவுக்காக எதுவுமே பயன்படும். நம்ம செய்யறது கிடையாது. இந்த உடலை வளர்த்துருக்கு, ஜட உலக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு. இப்போ ஒரு நல்லா படிக்க வைக்கிறீங்கன்னா கூட அவன் படிச்சு முடிச்சுட்டு அவன் என்ன பண்றான்? வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க. நல்லா சம்பாதிக்கிறான். என்ஜாய் பண்ண போறான் இல்லைங்களா? ஆமா. அதை தவிர்த்து அது அவனோட ஆத்மாக்கு ஏதாவது நல்லது பண்ணுதா? இல்ல இல்ல இல்ல. சோ நீங்க அந்த பௌதிக இப்ப என்னென்ன பொதுவா நீங்க என்னென்ன தானம் கொடுப்பீங்க அதை சொல்லுங்க. ட்ரெஸ் வாங்கி தருவோம், ம். பணம் உணவு கொடுப்போம், தருவோம், அன்னதானம் பண்ணுவோம். அன்னதானம் பண்ணுவோம், அன்னதானம், ரத்த தானம் இந்த மாதிரி. எஸ், ரத்த தானம், அன்னதானம், எல்லா மருத்துவ தானம். உதவி, என்னங்க மாதாஜி? மருத்துவ உதவி, மருத்துவ உதவி. சோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு யாருமே தெளிவா புரிஞ்சுக்க. இதுல யாரும் பண்ணக்கூடாதுன்னே சொல்லல. நீங்க பண்ற இந்த உதவி எல்லாம் எதோட நிக்குதுன்னா பாடியோட நின்னு போயிருக்கு. இந்த பாடி என்ன ஆகும்? ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போயிடும். சோ நீங்க குடுக்குற அந்த தானம்லாம் இந்த பாடியோட போயிரும். இதே நீங்க ஒருத்தருக்கு கிருஷ்ண பக்தி பரப்பறக்கு நீங்க குடுக்குற தானம் உங்களுக்கு வந்து அது எப்ப யூஸ் ஆகும்? நம்ம இறந்தாலும் கிருஷ்ண பக்தியில முன்னேறது. நம்ம இறந்தாலும் யூஸ் ஆகும். இறந்தப்புறமும் இந்த பாடி விட்டு நம்ம போனாலுமே நாம இன்னொரு பாடி எடுத்தாலுமே அப்ப நமக்கு யூஸ் ஆகும். இது வந்து நம்முடைய பேங்க் அக்கவுண்ட். அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? பேங்க் அக்கவுண்ட். அந்த நீங்க கிருஷ்ண பக்திக்காக கொடுக்குற தானம் எல்லாம் நீங்க நான் அன்னைக்கு கேட்டப்ப பாத்தீங்கன்னா பகவத்கீதா புக்கு காலேஜ் பசங்களுக்கு கொடுக்கணும், பணம் கொடுங்கன்னு கேட்டேன். எல்லாரும் மனசார பணம் கொடுத்தீங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல கிராண்ட் ஃபங்க்ஷன் வச்சு மகராஜ் வந்து அவரு கையால அந்த பசங்களுக்கு வந்து அந்த புக்ஸ் எல்லாம் கொடுத்தோம். பசங்களும் அவ்வளோ ஆர்வமா வாங்கிட்டு போனாங்க. சோ இப்போ நீங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்திருந்தா கூட அவங்களுக்கு வந்து அது புண்ணிய அக்கவுண்ட்ல ஆட் ஆகுது. அதாவது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அக்கவுண்ட்ல ஆட் ஆகுதா இல்லையா சொல்லுங்க? ஆமாங்க மாதாஜி. இதே நீங்க யாருக்காவது 100 ரூபாய் தானம் கொடுத்தீங்கன்னா அது எந்த அக்கவுண்ட்ல ஆட் ஆகும்? அது புண்ணிய அக்கவுண்ட்ல மட்டும் எஸ், புண்ணிய அக்கவுண்ட், கர்மா அக்கவுண்ட்ல ஆட் ஆகும். ஆனா கிருஷ்ண பக்திக்கு நீங்க கொடுக்கிறது உங்க ஸ்பிரிச்சுவல் அக்கவுண்ட்ல ஆட் ஆகும். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சோ உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணீங்க. யாராவது கிருஷ்ண பக்திக்கு ஹெல்ப் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுங்க. அது வந்து உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு கூட வரும். நீங்க இந்த உடலை விட்டு போனா கூட உங்களோட எப்பவுமே வரும். சோ அதுதான் கிருஷ்ணாக்காக. ஏங்க நாம யாருங்க கிருஷ்ணாக்கு தானம் கொடுக்க? அவருதான் இந்த உலகமே அவருதான். ஆனா அவர் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறாரு. இந்த பௌதீக உலகத்துல நமக்கு கொஞ்சம் செல்வம் கொடுக்கிறாரு. இவன் என்ன பண்றான் அப்படின்னு பாக்குறாரு. இந்த செல்வத்தை உனக்கு கொடுக்கறதுக்கு மனசு வருதான்னு பாக்குறாரு. சோ கிருஷ்ணாக்கு வந்து நாம கொடுக்கிற பணம் வந்து ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா? அவர் கொடுத்துதானே மாதாஜி நம்ம கொடுக்கணும். தேவையே இல்ல அவருக்கு. நம்ம கொடுக்க வேண்டிய தேவையே இல்ல கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி புரிஞ்சுக்க கூடாது மாதாஜி. கண்டிப்பா கொடுக்கணும். கிருஷ்ணா வந்து நமக்கு எது கொடுக்குறாருன்னா நாம திருப்பி கொடுக்கறோமான்னு பாக்குறாரு. நாம அதை புரிஞ்சுக்கிறோமா? இப்ப சாந்தி மாதாஜி சொன்னாங்க இல்லையா, இது எல்லாமே அவருது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் அவர் கொடுக்கிறாரு. இதுல எதுவுமே என்னோடது இல்ல. இது நான் ஆக்சுவலி நான் இங்க வரையில எதுவுமே கொண்டு வரல.
சோ இங்க வந்தப்புறம் எனக்கு வந்து பகவான் குடுக்குறாரு. சோ இந்த பணத்தை நான் திருப்பி அவருடைய சேவைக்கே நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இதுல எங்கேயாவது கர்மா வருமா சொல்லுங்க? வராது. வராதுங்க. 100% வராது. புண்ணிய கர்மா வராது, பாவ கர்மா வராது. சோ இது வந்து உங்களுடைய நான் சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் பேங்க் அக்கவுண்ட்ல ஆட் ஆகும். அதுதான் வந்து பகவான் இங்க சொல்லியிருக்காரு. நீ என்னெல்லாம் பண்றியோ எல்லாத்தையுமே எனக்கு அர்ப்பணமா பண்ணிரு. மாதா சொன்னாங்களே கிருஷ்ணார்ப்பணம், அது சகலமும் கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணார்ப்பணமா நீ பண்ணினா உனக்கு எந்த விதமான இதுவும் வராது. சோ அடுத்த ஸ்லோகால வருது பாருங்க, அதையும் பார்த்திடலாம். சுபாசுப ஃபலைரியேவம் மோக்ஷே கர்ம பந்தனை சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தோ மாம் உபைஷசி. யார் ஒருத்தர் படிங்க. நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. இவ்விதமாக நீ கர்ம பந்தங்களிலிருந்தும் அதன் நல்ல தீய விளைவுகளிலிருந்தும் விடுபடுவாய். சந்நியாசத்தின் இந்த கொள்கையின் மூலம் உனது மனதை என்னில் பதிய செய்வதால் நீ முக்தி பெற்று என்னிடமே வருவாய். பொருளுரை: உயர்ந்த வழிகாட்டுதலின்படி கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவன் யுக்த என்று அழைக்கப்படுகிறான். ஆன்மீக மொழியில் இது யுக்த வைராக்கி எனப்படும். இது ரூப கோஸ்வாமியால் பக்தி ரசாமிர்த சிந்து 1.2.255 பின்வருமாறு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. அனாசக்தஸ்ய விஷயான் யதார்த்தம் யுபயுஞ்சதக நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராகியம் உச்சியதே. இந்த ஜட உடலில் நாம் இருக்கும் வரை செயலாற்றியே ஆக வேண்டும். செயலை நிறுத்த முடியாது. எனவே செயல்களின் பலன்களை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதுவே யுக்த வைராக்கியம் எனப்படும். உண்மை துறவின் இத்தகு செயல்கள் மனக்கண்ணாடியை தூய்மைப்படுத்துகின்றன. மேலும் இதனை பயிற்சி செய்பவன் படிப்படியாக ஆன்மீக உணர்வில் முன்னேற்றமடைந்து புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் பூரணமாக சரணடைகிறான். இதன் மூலம் இறுதியில் அவன் முக்தி அடைகின்றான். அவனது முக்தியின் தன்மையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவன் பிரம்ம ஜோதியில் கலப்பதில்லை, மாறாக பரமபுருஷரின் லோகத்துக்கு செல்கிறான். இது தெளிவாக இங்கே விளக்கப்பட்டுள்ளது. மாம் உபைஷ்யசி, அவன் என்னிடம் வருகின்றான், அதாவது முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்கிறான். முக்தி 5 வகைப்படும். எப்போதும் பரமபுருஷரின் வழிகாட்டுதலின்படி வாழும் பக்தன் இந்த உடலை விட்ட பிறகு முழுமுதற் கடவுளிடம் திரும்பி சென்று அந்த பரமபுருஷனின் உறவில் நேரடியாக ஈடுபடும் அளவிற்கு உயர்வு பெறுகிறான் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. பகவானுடைய தொண்டில் தனது வாழ்வை அர்ப்பணிப்பதை தவிர வேறு எந்த விருப்பமும் இல்லாதவன் உண்மையில் சந்நியாசியாவான். அத்தகு மனிதன் எப்போதும் தன்னை பகவானின் நித்திய தொண்டனாகவும் பகவானின் உன்னத விருப்பத்தை சார்ந்து வாழ்பவனாகவும் எண்ணுகின்றான். எனவே எதையெல்லாம் அவன் செய்கிறானோ அதையெல்லாம் அவன் பகவானுக்காக செய்கின்றான். எந்த செயலை அவன் செய்தாலும் அதனை பக்தனிடம் தொண்டாக செய்கின்றான். வேதங்களில் கூறப்பட்டுள்ள பலநோக்கு செயல்களுக்கும் விதிக்கப்பட்ட கடமைகளுக்கும் அவன் முக்கியத்துவம் அளிப்பதில்லை. வேதங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை நிறைவேற்றுவது சாதாரண மக்களுக்கு அவசியமானதாகும். ஆனால் இறைவனுடைய தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ள பக்தர் சில சமயங்களில் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளுக்கு எதிராக செயல்படுவதாக தோன்றினாலும் அது உண்மையல்ல. எனவேதான் தூய பக்தனின் திட்டங்களையும் செயல்களையும் புரிந்து கொள்ள மிகச்சிறந்த அறிஞனாலும் முடியாது என்று வைஷ்ணவ சான்றோர்களால் கூறப்பட்டுள்ளது. தாண்ட வாக்கிய கிரியா முத்ரா விக்னேக நா பூஜ்யஹா. சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 23.39. எப்போதும் இறைவனுடைய சேவையில் ஈடுபட்டுள்ளவன் அல்லது எப்போதும் இறைவனுக்கு எவ்வாறு சேவை செய்வது என்பதை பற்றி எண்ணிக்கொண்டும் திட்டமிட்டு கொண்டும் இருப்பவன் தனது தற்போதைய நிலையிலேயே முழுமையாக முக்தி அடைந்தவனாக கருதப்பட வேண்டும். வருங்காலத்தில் அவன் முழுமுதற் கடவுளின் திருநாட்டுக்கு திரும்பி செல்வது நிச்சயம். கிருஷ்ணர் எல்லா ஜட விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்டு விளங்குவதை போல பக்தனும் எல்லாவித விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்டவன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் வர்றதுக்கு. ஹரே கிருஷ்ணா. சோ நாங்க ஒரு ஸ்லோகாவே பார்த்துட்டோம் நீங்க வரக்குள்ள. ஹரே கிருஷ்ணா. சோ இப்போ பாத்தீங்கன்னா போன ஸ்லோகால என்ன சொன்னார்னா, எதெல்லாம் நீ பண்றியோ அதையெல்லாம் எனக்கு அர்ப்பணமா பண்ணு அப்படின்னு சொன்னாரு. அப்படி பண்ணுனா என்ன நடக்கும் அப்படிங்கறது இந்த ஸ்லோகால சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்படி பண்ணா என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காரு?
அவருடைய கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாய். கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாய். எஸ், கர்ம பந்தத்திலிருந்து நீ விடுபடு. நல்ல ரெண்டுமே கொடுத்திருக்கு பாருங்க. கர்ம பந்தத்திலிருந்து இருந்தும் அதன் நல்ல தீய விளைவுகளிலிருந்து விடுபடுவாய். நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ரெண்டுமே இருக்கு. கர்ம பந்தம்னா 2 விளைவு இருக்கு. என்னென்ன இருக்கு? நல்லது கெட்டது. புண்ணியம் பாவம் ரெண்டுமே. எஸ், ரெண்டுல இருந்து நீ விடுபடுவாய்ன்னு கிருஷ்ணா சொல்றார். ஏன்னா புண்ணியம் பண்ணாலும் என்ன நடக்கும்? திருப்பி பிறவி எடுப்போம். பாவம் பண்ணாலும் நாம பிறவி எடுப்போம். சோ நீ வந்து என்னைய உன் மனசுல பதிய வச்சிட்டீன்னா நீ முக்தி பெற்று நீ எங்கிட்ட வந்துருவ அர்ஜுனா. பகவான் தெளிவா சொல்லித்தரார். நீ இப்படி எல்லாம் பண்ண அர்ஜுனா, எங்கிட்ட வந்துடலாம். அந்த இடத்துல அர்ஜுனாங்கிறதுக்கு பதிலா நீங்க வந்து வளர்மதி, ராஜேஸ்வரி, சாந்தி, கோமதி, பாஞ்சாலி இப்படின்னு போட்டுக்கோங்க. அவங்கவுங்க நேம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு சொல்றாரு கிருஷ்ணா, வேற யாருக்கோ சொல்லல. அர்ஜுனாக்கு சொல்றது மூலமா நமக்கு சொல்றாரு. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து மருமகளுக்கு டைரக்டா அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க? மகளுக்கு தான் கொடுப்பாங்க. அது மூலமா யாருக்கு கொடுக்குறாங்க? மருமகளுக்கு. அது மாதிரிதான் கிருஷ்ணா வந்து இங்க அர்ஜுனா கொடுக்கறது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு கொடுக்குற அட்வைஸ். சோ நீ இப்படி எல்லாம் பண்ணினா எங்கிட்ட வந்துடலாம். அதுக்குதான் பிரபுபாத் அழகா கொடுக்குறாரு. அந்த பக்தி ரசாமிர்த சிந்து அந்த புக்ல வந்து ரூப கோஸ்வாமி வந்து ஒரு ஸ்லோகா கொடுத்திருக்காரு. அனாசக்தசிய விஷயான் யதார்த்தம் உபயுஞ்சத நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராக்கியம் உச்சதே. சோ இப்போ மாயாவாதிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ராமா மத்தது என்னாச்சு? மாயாவாதிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது வேண்டாம், இது நான் பண்ணனா நான் வந்து மாயால சிக்கிக்குவேன், இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி எல்லாமே தள்ளுவாங்க. இந்த பௌதீக உலகத்துல இருக்கிற பொருட்களை யூஸ் பண்ண மாட்டாங்க. யோகிகளை அப்படிதான் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அவங்க வந்து அவங்களுடைய மைண்ட கண்ட்ரோல் பண்ணி யோகா பண்றாங்க. ஆனா பக்தன் பிரபுபாத் என்ன பண்ணாரு யோசிச்சு பாருங்களேன். லம்போகினி கார்ல போனாரு ஜம்முன்னு. அப்ப கூட அவங்கள கேக்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம், இதுன்னு நீங்க வந்து ஒரு சன்னியாசியா இருந்துட்டு இப்படி வந்து காஸ்ட்லியான கார்ல போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கிருஷ்ணா வந்து அவருக்கு இஸ் த ரிச்சஸ்ட் மேன், ஹி டிசர்வ்ஸ் மோர் தேன் திஸ் அப்படிம்பாரு. சோ அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவா இருந்தாரு. இதுல எந்த ஆப்பரன்ஸும் இது தனக்கானது அல்ல, இது எல்லாமே கிருஷ்ணருக்கானது, பகவானுக்கானது. பகவானுக்கு வந்து வேர்ல்டு பெஸ்ட் கார் கொடுக்கணும் இல்லைங்களா? எல்லாமே அவருது. தான் வந்து ஒரு சாதாரண ஒரு தூதுவன், அது மட்டும் ஒரு தெளிவா, அதாவது சாதாரண ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆச்சாரியா, அந்த இதுல வந்து அவர் தெளிவா இருந்தாரு. தான் வேற, கடவுள் வேற. சோ பாத்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் கிருஷ்ணா சர்வீஸ்ல யூஸ் பண்ணாரு. மைக் யூஸ் பண்ணாரு, டைப்ரைட்டர் யூஸ் பண்ணாரு, என்னென்ன இப்ப இருந்திருந்தா செல்போன், இன்டர்நெட் எல்லாமே யூஸ் பண்ணிருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய குரு, இஸ்கான் குரு எல்லாமே யூஸ் பண்றாங்க. சோ நாம யூசுவலா பாத்தீங்கன்னா சில பேர் சோசியல் மீடியா கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு போன் கூட இல்லாம இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இன்னும் இந்த பௌதிக உலகத்துல ஒரு 1% இது இருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறது நல்லதா, இல்ல போனை டோட்டலா எல்லா பௌதிக விஷயத்துக்கு யூஸ் பண்றது நல்லதா, இல்ல அந்த போனை வந்து இப்ப நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, ஆன்மீகத்துக்கு யூஸ் பண்றீங்க, இது நல்லதா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. போனை வந்து இப்படி யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்றது நல்லது, ஆன்மீகத்துக்கு யூஸ் பண்றது நல்லது. நல்ல விஷயங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணா நல்லது. எஸ். சோ நாம ஒரேடியா எனக்கு போனே வேண்டாம் அப்படின்னு தள்ளி வைக்கிறத விட அது நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்றது நல்லது இல்லீங்களா? அதனால ரொம்ப நமக்கு நல்லது நடக்குது. அதனால யூஸ் பண்ணலாம். சக்தி மாதிரி மாதாஜி பழமும் இருக்கலாம், ஆபரேஷனும் பண்ணலாம், ஒருத்தர் கொலையும் பண்ணலாம் இல்லீங்களா? கண்டிப்பா ரெண்டு இருக்கு. சொன்ன மாதிரி நாமெல்லாம் இப்ப இந்த போன் இருக்கறனாலதான் ஆன்லைன்ல கனெக்ட் ஆயிருக்கோம். இத்தனை பேர் இருக்கீங்க, பக்தி செய்ய முடியுது. சோ இதுதான் யுக்த வைராகியம். சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா யுக்த வைராகியம்னா என்னன்னா இங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் பகவானுடைய சேவையில யூஸ் பண்றது, அவ்வளவுதான் யுக்த வைராகியம்.
இப்ப புரியுதுங்களா யுத்த வைராகியம்னா என்னன்ட்டு? புரியுது மாதாஜி. எஸ். சோ அதான் பிரபுபாத் இங்கே சொல்றாரு. நீ என்ன பண்ணாலும் அத பகவானோட சர்வீஸ்ல யூஸ் பண்ணு. ஜட உலகத்துல நீ இருக்க வரைக்கும் நீ செயலாற்றி தான் ஆகணும். உன்னால செயல் செய்யாம இருக்க முடியாது. இப்ப இந்த உலகமே ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு. எல்லாமே டெக்னாலஜி வந்துருச்சு. எல்லாரும் யூஸ் பண்றாங்கன்னா, நானும் அத யூஸ் பண்ணி தான் ஆகணும். நான் பண்ணலன்னா நான் இப்ப இந்த இந்த ஆன்லைன்ல யூஸ் பண்ணிக்கலன்னா எனக்கு தான் நஷ்டம். இத்தன பேரோட என்னால கனெக்ட் ஆக முடியாது. நான் இப்ப ப்ரீச் பண்ணணும். நான் ஒரு லேடியா இருக்கிறேன். எனக்கு வந்து கோயில்ல போய் எனக்கு வியாசாசனம்லாம் குடுக்க மாட்டாங்க. உட்கார்ந்து ப்ரீச் பண்ண. சோ நான் கத்துக்கிட்ட விஷயங்கள எல்லாம் நான் எல்லாருக்கும் சொல்லி தரணும்னா, நான் உங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வர முடியாது. அதுக்கு பதிலா நமக்கு வந்து இந்த ஆன்லைன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சோ இப்படி ஒவ்வொன்னையும் வந்து நம்ம பகவானோட சேவையில யூஸ் பண்றது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரபுபாத் இங்க அதான் குடுக்குறாரு. சோ முக்தி பத்தி குடுக்குறாரு. இந்த ஸ்லோகால கிருஷ்ணா முக்தி பத்தி பேசினாலும், அவரு பிரம்ம ஜோதி பத்தி பேசல. தங்கிட்ட வருவான் அப்படின்னு தான் சொல்றாரு இல்லீங்களா? அந்த ஸ்லோகாலே பாருங்க. உன் மனதே எனக்கு பதிய செய்யறதுனால முக்தி பெற்று என்கிட்ட வருவ அப்படின்னு சொல்றாரு. சோ முக்தி வந்து 5 வகை. உங்களுக்குலாம் தெரியும் இல்லீங்களா? என்னென்ன முக்தி? சொல்லுங்க பாப்போம். சாயுஜ்ய முக்தி, சாரூபிய முக்தி, சாலோக்கிய முக்தி, சாமீபிய முக்தி, இன்னொரு மாதாஜி சாஷ்டி. சாஷ்டி முக்தி. ஹரே கிருஷ்ணா. சோ சாயுஜ்யன்னா என்ன? பிரம்மஜோதி கலக்கிறது. கலக்கிறது. எஸ். சாரூபிய அப்படின்னா அதுலயே இருக்கு. பகவானோட ரூபத்தை அடையிறது. பகவானுடைய ரூபத்தை அடையிறது. சாலோக்கியன்னா பகவானோட லோகத்தை அடையிறது. லோகத்தை அடையிறது. எஸ். சாமீபிய அப்படின்னா பகவானுக்கு பக்கத்துல இருக்கிறது. சமீபமா இருக்கிறது. சாஷ்டி அப்படின்னா தெரியல மாதாஜி. ஆப்புலன்ஸ். அவரை மாதிரி அவருடைய அந்த ஆப்புலன்ஸ் அடையிறது. சோ இதுதான் 5 வகை முக்தி. அதுல வந்து இந்த சாயுஜ்ய முக்தியை வந்து வைஷ்ணவாஸ் வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. அவங்க அதை விரும்ப மாட்டாங்க. அது வந்து பிரம்ம ஜோதியில கலக்கிறது. சோ மித்த இந்த 5 முக்தியில வந்து பகவான்கிட்ட போய் மித்த முக்தி எல்லாம் தான் அவங்க வந்து விரும்புவாங்க. சோ அங்க போனாலுமே பக்தனுடைய கோல் என்ன அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்யறது தான் இல்லைங்களா? இந்த முக்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அங்க போய் ஜாலியா இருக்க மாட்டாங்க. அங்க வந்து பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்வாங்க. அதுதான் வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாவுடைய உண்மையான ஸ்வரூப நிலை. அப்பதான் நம்ம ஹாப்பியா இருக்க முடியும் இல்லைங்களா? நான் வந்து இப்போ நான் ஒரு மீனா பிறந்தேன்னா நான் எங்க ஹாப்பியா இருக்க முடியும் சொல்லுங்க? தண்ணீர் ஹாப்பியா இருக்க முடியும். எஸ். சோ இப்போ அதே மாதிரி நம்முடைய உண்மையான ஸ்வரூப நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானுக்கு சேவை செய்யறது, பக்தி செய்யறது, சேவை செய்யறது. அப்படி பண்ணாதான் நான் ஹாப்பியா இருக்க முடியும். அதை தவிர்த்து நீங்க இந்த பௌதீக உலகத்துல வேற என்ன செயல் செஞ்சீங்கனாலும் உங்களால ஹாப்பியா இருக்க முடியாது. வெறும் உடலை திருப்திப்படுத்துறதுக்கான வேலைதான். உங்க ஆத்மாவா நீங்க செய்யற வேலை வந்து பகவானுக்கு சர்வ் பண்றது. சோ அதுல கஷ்டம் தான் கிடைக்குது மாதாஜி, கஷ்டம் தான் கிடைக்குது. விடாது. ஏன்னா உங்க மனசுல பாத்தீங்கன்னா பல கோடி ஜென்மமா பதிவுகள் நிறைய இருக்கு. நீங்க வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சு இப்போ ஒவ்வொரு பொருளையும் பாக்குறப்ப எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். இப்படியே நம்ம பல கோடி ஜென்மமா அந்த பதிவுகள் நம்ம மைண்ட்ல இருக்கு. உங்களுக்கு நீங்க எல்லாரும் பக்தி சாஸ்திரத்துல கூட படிச்சிருப்பாங்க. சோ இப்ப இருக்கிற உடல் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா போன ஜென்ம பதிவுகள் இருக்கு இல்லைங்களா? அந்த சட்டில் பாடி சூட்சும உடல்ல இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் இதுதான் முடிவு பண்ணுது நம்மளுடைய நெக்ஸ்ட் பாடி முடிவு பண்ணுது. சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பல கோடி ஜென்மமா டிராவல் ஆயிட்டே வரோம். சோ இப்ப திடீர்னு உங்க மைண்ட வந்து நீங்க உங்க மைண்டோட பேச்ச நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க முடிவு எடுக்கிறப்போ உங்க மைண்ட் வந்து பிவில்டர் ஆகுது. என்னடா இது இவ்வளவு நாளா நம்ம சொன்ன பேச்ச இந்த ஒழுங்கா அந்த பயவுல கேட்டு இருந்தானே, எந்தெந்த பாடியிலயும் இருந்தப்பெல்லாம் கேட்டானே, இப்ப கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு வந்து பிவில்டர் ஆகுது. கிருஷ்ணாவை நினைக்கணும்னா அது கஷ்டமா இருக்கு. எப்படி கிருஷ்ணாவை நினைக்கிறது? அதை விட்டுட்டு நான் வந்து அன்னைக்கு அங்க போனப்ப நான் அது வாங்கினேன், அந்த ட்ரெஸ் எடுத்தேன், அது நல்லா இருந்துச்சு. என் பொண்ணு வந்து எனக்கு வந்து போன் பண்ணா, அவ வந்து என்னை இது செஞ்சு கொடுக்க சொன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு. இதெல்லாம் நினைக்கிறது ஈஸியா இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு?
எது ஈஸியா எஸ் இருக்கு மாதாஜி, உண்மைதான். இதுதான் ஈஸியா தான் இருக்கு. பண்றதுதான் கஷ்டமா இருக்கு. கிருஷ்ணாவை ஆமா, நினைக்கிறது கிருஷ்ணாவை நினைக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. எஸ். மித்தபடி இது இல்லைங்க மாதாஜி, பக்தி சாஸ்திரி கிளாஸ் இப்ப 2 hours இப்ப கேட்டு வாரம் 6 மணி நேரம் கேட்கறதுனால இப்ப பக்திக்குள்ள வரணும், நம்ம இப்ப பக்தி செய்யணும், இதெல்லாம் நமக்கு செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு தோணுதுங்க. புரியுது, அதெல்லாம் உங்களுக்கு புரியுது. ஓகே, சாண்டிங் புரியுது. அப்ப என்ன நடக்குதுன்னு கேக்குறேன். சாண்டிங் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குதுங்க. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. இல்ல செய்யறது மனசு செஞ்சுட்டு நிக்க தான் இருக்கிறோம். மாட்டேங்குது. ஒரு மனசு 2 நிக்க சாண்டிங் மாட்டேங்குது. எச்சாவே பண்றோம். மாதாஜி, எப்பவுமே அதை நினைச்சு சாண்டிங் இருக்கிறோம். அப்போ பாத்தீங்கன்னா உங்க மைண்ட் நீங்க இழுத்து இழுத்து அது தான் எனக்கு வைப்பீங்க. கரெக்ட். ஆமா, எழுத்துதான் அது மாதாஜி இப்பவும் வைக்கிறோம். நடக்குது. ஓடிடும். அது என்ன எப்போ ஓடுதுன்னே நமக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனையே. ஆமா, எப்போ வலிக்கிட்டு ஓடுதுன்னே நமக்கு தெரியாது. ஆமா. ஆக்சுவலா மூச்சு விடுறது எவ்வளவு நார்மலோ அது மாதிரி இந்த மைண்ட் வெவ்வேறு விஷயங்களை நினைக்கிறது வந்து நார்மலா போயிட்டு இருக்கு. நாம யூஸ்வலா சொல்லுவோம் இல்லைங்களா, பக்தி. ஆமாங்க மாதாஜி, நம்ம பேசிட்டு இருப்போம், அப்பவும் மைண்ட் எங்கேயோ போகும். அது என்ன நீங்க கிளாஸ் கேட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, இப்ப கூட உங்க மைண்ட் வேற என்னமோ திங்க் பண்ணிட்டு இருக்கோம். நைட்டு டிஃபனுக்கு அந்த குழம்பு போதுமா think பண்ணும். அது தப்பும் இல்ல, நம்ம மைண்டோட நேச்சர் அதுதான். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படி அதாவது ஃப்ரீயா நீங்க அப்படி பண்ணிட்டு இருந்தத இப்ப நிறுத்துறீங்க. இரு இரு இரு, என்ன ஓவர் ஆட்டம் போடுற, இரு, நான் கொஞ்ச நேரம் கிருஷ்ணாவை நினைச்சுக்கிறேன் ப்ளீஸ். ஆத்மா லிட்டரலா மைண்ட கெஞ்சுது. நாம ஆத்மாங்கிறது நம்ம தான், நம்ம கெஞ்சுறோம் மைண்ட, கொஞ்ச நேரம் அமைதியாயிரேன், நான் கொஞ்ச நேரம் கிருஷ்ணாவை நினைச்சுக்கிறேன், அப்புறமா நீங்க என்ன வேணா யோசிச்சுக்கோ. அதுதான் சாண்டிங். லிட்டரலா நாம கொஞ்ச நேரமாச்சும் அந்த ஹரிநாமத்துல கான்சென்ட்ரேட் பண்ணலாம், கிருஷ்ணாவை நினைக்கலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்றோம் இல்லைங்களா, அதுதான் சாண்டிங் இல்லைங்களா? ஆமா மாதாஜி, கண்ட்ரோல் மைண்ட கண்ட்ரோல் பண்ணி நாம இழுத்து வச்சு பண்ணணும். கிருஷ்ணா அதுக்கு வந்து 3வது அத்தியாயத்துல ஒரு க்ளூ கொடுப்பாரு, எப்படி இந்த மைண்ட கண்ட்ரோல் பண்றதுன்னு. என்ன பண்ண சொன்னாரு பக்தி சாஸ்திரி? சொல்லுங்க பாப்போம். மாதாஜி, புத்தியை யூஸ் பண்ணி மைண்ட கண்ட்ரோல் பண்ணணும், மைண்ட வச்சு புலன்களை கண்ட்ரோல் பண்ணணும். என்ன புத்தி யூஸ் பண்ண சொன்னாரு? ஆன்மீக புத்தி. ஆன்மீக புத்தி பகவான் தெளிவா கொடுத்திருப்பாரு. ஆன்மீக புத்தி, உன் புத்திய வந்து ஆன்மீகமா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோ, அப்போ உன் மைண்ட வந்து நீ கண்ட்ரோல் பண்ண முடியும். அது வரைக்கும் உன்னால மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா பகவான் சொல்றாரு, இந்திரியானா மனச சாஷ்மி, இந்திரியங்களை நான் தான் மைண்டு. சோ மைண்ட எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா புத்தியை ஸ்ட்ராங் பண்ணும். புத்தியை எப்படி ஸ்ட்ராங் பண்றதுன்னா இப்படி பகவத்கீதை பாகவதம் படிக்கிறப்ப ஸ்ட்ராங் பண்ணணும். அது படிக்கிறப்பதான் நமக்கு தெளிவா புரியுது, நான் இந்த உலகத்துல வந்து பிறந்திருக்கிறது நான் என்ஜாய் பண்றதுக்காக கிடையாது. ஆக்சுவலி நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சதுனால மாயா வந்து என்னை வந்து தன்னுடைய சக்தி யூஸ் பண்ணி கவர் பண்றாங்க. சோ ரெண்டு அவங்களோட பொட்டன்சி, பிரத்யக்ஷாத்மிகா ஆவரணாத்மிகா, 2 சக்தி அவங்க யூஸ் பண்றாங்க. ஆவரணாத்மிகா புத்தி அப்படின்னா என்னன்னா, நம்மள வந்து அந்த மறக்கடிக்கிறது. நாம நம்மளுடைய உண்மையான பொசிஷன் வந்து நான் அந்த உடல்ல ஆத்மாங்கிறது. ஆனா நம்மள அதை மறக்க வச்சு இந்த பாடியோட அசோசியேட் பண்ண வைக்கிறது. அந்த மறக்க வைக்கிறது வந்து ஆவரணாத்மிகா. பிரத்யக்ஷாத்மிகாங்கிறது வந்து என்னை இன்னொரு ஐடென்டிட்டி ஏத்துக்க வைக்கிறது. ஃபர்ஸ்ட் மறக்க வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இப்ப நான் இந்த உடல், நான் இந்த பெண், நான் வந்து இந்த ஊரை சேர்ந்தவ, இந்த ஐடென்டிட்டியை ஏத்துக்க வைக்கிறது. சோ இந்த சக்திகள் மூலமா மாயா வந்து நம்மள வந்து பிவில்டர் பண்றாங்க, நம்மள வந்து கிருஷ்ணாட்ட இருந்து தள்ளி வைக்க பாக்குறாங்க. சோ நம்ம இது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எதிர்நீச்சல் போடணும் இல்லைங்களா? நீங்க வந்து நான் அதுல கூட ஒரு பேசின ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ஒரு காமெடி ஒண்ணு சொன்னனே, ஞாபகம் இருக்கு மாதிரி, நீச்சலே தெரியாது எப்படி எதிர் நீச்சல். நான் வந்து சும்மா பட்டிமன்றம் பூரா கேட்டோம் மாதாஜி, ரொம்ப நல்லா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. நல்லா இருந்தது. பாயிண்ட்ஸ் நீங்களா சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு கேதர் பண்ண, நம்மளுக்கு வந்து அந்த ஆப்போசிட்டா ரொம்ப டஃபா தான் இருந்தது மாதாஜி. சோ உண்மையிலேயே பக்திங்கிறது நீங்க வந்து அப்படியே ஆத்தோட போக்குலயே போறது வந்து ரொம்ப ஈஸி. மாயா உங்களை அடிச்சிட்டு போறப்போ நீங்க அப்படியே போறது ரொம்ப ஈஸி. உங்க மைண்ட விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த தொல்லையும் இல்ல, அது ஜாலியா நிறைய யோசிச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட தாட் வந்துட்டே இருக்கும், ஜாலியா நீங்க போயிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க இப்ப என்ன பண்றீங்க,
ஸ்டாப் பண்றீங்க. ம். ஸ்டாப் பண்றீங்க. எஸ், எதிர் நீச்சல். திருப்பி ரிவர்ஸ்ல ஸ்விம் பண்றீங்க. அது ஈஸியா? கஷ்டம். கஷ்டம்தான் ரொம்ப மாதாஜி. கஷ்டம். கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. சோ அப்படி பண்றப்போ உங்களோட பாடியே உங்களுக்கு வந்து பாரமாகும். அதை எதிர்த்து ஃபைட் பண்ணி நீங்க வந்து வரீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன தேவை சொல்லுங்க? பக்தி. சப்போர்ட் தேவை சரியான புத்தி தேவை. வைராக்கியம் வைராக்கியம் மட்டும் இல்ல, சப்போர்ட் தேவை. பக்தர்களுடைய சப்போர்ட் தேவை. அப்பதான் உங்களால எதிர்நீச்சல் போட முடியும். பக்தர்கள் உதவி இல்லாம உங்களால வந்து அப்படி பக்தியில முன்னுக்கு வந்துட முடியுமா? சொல்லுங்க. நீங்களே இப்ப வந்து பகவத்கீதா ஆஸ் இட் இஸ் வாங்கி ரொம்ப லேட் ஆகும் முடியாது, மாதாஜி. முடியாது. இந்த பேஜ்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் கரைச்சு குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பக்தி வந்துருச்சுன்னு அர்த்தமா? இல்ல 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 ஜஸ்ட் மாதாஜி. ரீட் தான் பண்ணி. பகவான் பக்திய தெளிவா பக்தர்கள் கையில கொடுத்திருக்காரு. சரிங்களா? நீங்க எந்த ஸ்கிரிப்சரை தலைகீழா குடிச்சாலும் பக்தி வராது. ஒரு பக்தருடைய கருணையினால அவங்களுடைய உதவியினால மட்டும்தான் நமக்கு பக்தி வரும். அதனாலதான் பிரபுபாதர் வந்து இஸ்கான வடிவமைச்சார். இல்லைன்னா வெறும் அவர் வந்து வெறும் இதுக்கு மொழிபெயர்ப்பு எழுதுனதோட போயிருக்கலாம் இல்லைங்களா? அவர் எதுக்கு இஸ்கான் ஃபார்ம் பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. என்ன தேவைக்காக அவர் இஸ்கான் ஃபார்ம் பண்றாரு? பக்த சங்கம் வேணும். நாம இந்த எதிர்நீச்சல் போடுறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கை புடிச்சுட்டே நம்ம பண்ணோம்னா பண்ண முடியுமா இல்லையா? முடியும் மாதாஜி. எஸ், அதுக்காக தான் ஒரு பக்த சங்கம் உருவாக்குனாரு. இஸ்கானை உருவாக்குனாரு. ஒருத்தர் இப்ப நீங்களே சொல்றீங்க இல்லையா? நான் இப்ப வந்து நான் மட்டும்தான் அப்படி கஷ்டப்படுறேன்னு நினைச்சிட்டு நம்ம இருக்கப்போ இன்னொருத்தரும் நானும் அப்படிதான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னா அப்பாடி நமக்கு அப்படி இருக்கு இல்லைங்களா? எனக்கு தான் இந்த மைண்ட் இப்படி பண்ணுதுன்னு நினைச்சேன். இல்ல வேலை மாதாஜி இவ்வளவு வருஷமா பக்தி பண்றாங்க அவங்களுக்கு இல்லைங்களா? அப்ப ஒரு நான் ஆறுதல் இருக்கேன். ஆறுதலா இருக்கும். மாதாஜி ஆறுதலா இருக்கும். இன்னொன்னு நான் கரெக்டா போயிட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த 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 கிளாரிட்டி கிடைக்குது. நான் பண்றது கரெக்ட் தான். ஏன்னா என் மைண்ட் போகுது. ஆனா நான் வந்து என் புத்தி யூஸ் பண்ணி அதை இழுத்துட்டு வரேன். சாண்ட் பண்றேன். அப்ப நான் பண்றது கரெக்ட். ஏன்னா எனக்கு சீனியரா இருக்கவங்க எனக்கு முன்னாடி இருக்கவங்க சொல்லி தந்திருக்காங்க. அவங்களுக்கும் இப்படிதான் இருக்குனாங்க. ஓ அப்ப அவங்க பண்றத நானும் பண்றேன். சோ நான் அப்ப பக்தியில முன்னேறிட்டு இருக்கிறேன். சோ இதுக்கு தான் வந்து பக்த சங்கம் ஹெல்ப் பண்ணுது. சோ பக்த சங்கத்துல இல்லாம நம்ம பக்தி பண்றேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனம். சோ உங்களுக்கு ஆன்லைன் சங்கம் தான் கிடைச்சிருக்கா அதை கப்புன்னு புடிச்சுக்குங்க. இல்ல ஆஃப்லைன்ல உங்களால கோயிலுக்கு போய் அங்க சங்கம் கிடைக்கும்னா அதையும் புடிச்சுக்கணும். சோ பக்த சங்கம் தான் வந்து பக்தியில முன்னேறதுக்கு வந்து பேஸ். அதுல இருந்து தான் நம்ம போகணும். மாதாஜி சண்முகப்பிரியா மாதாஜி ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க எதுக்கு? மாதாஜி ஆமாங்க மாதாஜி, ஒரு டவுட்டுங்க மாதாஜி. இப்போ வந்து 5 வகையான முக்தி இருக்குல்லங்க மாதாஜி, சாயுஜ்ய விட்டுருவாங்க மாதாஜி, மீதி 4 இருக்குல்லங்க மாதாஜி, அதுக்கும் விமுக்திக்கும் என்ன டிஃபரன்ஸ் மாதாஜி? இப்ப வந்து சாமீபியமும் பகவானுக்கு பக்கத்துல போறது, சால்வக்கி அவரோட உலகத்தை அடையிறது, அப்புறம் சாரூபியமும் அவரோட உருவத்தை அடையிறது, சாஸ்திரினால அங்கேயும் போய் அங்க சர்வீஸ் பண்ண மாட்டாங்களா? இந்த ரூபத்தை அடைஞ்சிட்டு பகவானுக்கு அங்கேயும் சர்வீஸ் பண்றாங்கல்ல மாதாஜி, அப்ப அதுக்கும் விமுக்திக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க மாதாஜி. விமுக்தின்னு ஒரு டேர்ம் புதுசா சொல்றீங்க. நான் இப்படி இந்த 5க்கும் மேற்பட்டதான் விமுக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்க மாதாஜி. பக்தர்கள் வந்து இந்த 5யுமே வந்து விரும்ப மாட்டாங்க, விமுக்தி விரும்புறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது மாதாஜி. இல்லைங்க மாதாஜி, நான் அப்படி ஒரு டேர்ம் நான் கேள்விப்பட்டது இல்லைங்க. தெரியலைங்க மாதாஜி. நான் வேணா கேட்டு வேணா சொல்றேன். நான் அப்படி கேள்விப்பட்டது இல்லைங்க. எனக்கு கிளாஸ்ல தான், இந்த இஸ்கான் கிளாஸ்ல தான் எனக்கு சொன்னாங்க மாதாஜி, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். விமுக்தின்னு ஒரு டேர்ம் தெரியலைங்க மாதாஜி. நான் சீனியர்ஸ் அதாவது இந்த 5க்கும் மேற்பட்டது வந்து விமுக்தி, அப்ப இந்த 5யுமே வந்து பக்தர்கள் விரும்ப மாட்டாங்க, விமுக்தி தான் விரும்புறாங்க அப்படின்னு சொன்னாங்க மாதாஜி. இல்ல சாயுஜ்யம் விரும்ப மாட்டாங்க. சோ இந்த இதுவுமே கம்மிதான். என்னன்னா இதெல்லாம் வந்து நான் என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். ஆனா இதையும் தாண்டது வந்து பியோர் என்ன நீங்க சொல்ற அந்த விமுக்திங்கிற டேர்மா கூட இருக்கலாம். பியோர் முக்தி. அதுக்கும் இதுக்கும் என்ன, இவங்க சர்வீஸ் பண்ண மாட்டாங்களா மாதிரி, இவங்களும் அங்க பகவானுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. அதான் அதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது. எஸ் கரெக்ட் மாதாஜி. அதே லோகத்துக்கு போகணும், பகவான் மாதிரி ரூபம் வேணும், பகவான் மாதிரி எனக்கு ஆப்புலன்ஸ் வேணும். சோ இதுல வந்து நான் வரேன் இல்லைங்களா அந்த இடத்துல உள்ள. எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லைங்களா? நான் வந்து இப்ப
நான் ஃபைட் பண்ணா கிருஷ்ணாக்கு பிடிக்குமா, நான் ஃபைட் பண்றேன். சோ அந்த இடத்துல நான் வரனா, யார் வரா? நான்கிற வார்த்தை வருது. கிருஷ்ணா தான் வராரு. அந்த இடத்துல நான் priority இல்ல மாதாஜி, நான் வந்து ப்ரையாரிட்டி இல்ல. கிருஷ்ணா ப்ரையாரிட்டி. சோ கிருஷ்ணா ப்ரையாரிட்டி வர்றதா நீங்க சொல்ற அந்த டேர்ம் வேணா விமுக்தி நீங்க எடுத்துக்கலாம். சோ இதுல சரி. எல்லாம் வந்து என்ன, நான் எனக்கு வந்து கிருஷ்ணா மாதிரி ரூபம் வேணும், எனக்கு கிருஷ்ணா மாதிரி ஆப்லன்ஸ் வேணும். சோ அதுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்க மாதாஜி. அதாவது கிருஷ்ணரை வந்து அதுக்கு அவருக்கு பிரியாரிட்டி கொடுக்காம நமக்கு பிரியாரிட்டி கொடுக்கறது வந்து இந்த முக்தி இல்ல. எஸ். ஓகே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. புரிஞ்சுது புரிஞ்சுது. ப்ளஷர் மாதாஜி, இதுதான் ஹையஸ்ட். உள்ளதுலே ஹையஸ்ட் என்னன்னா கிருஷ்ணாவுடைய ப்ளஷர். கோபிஸ் அதைத்தானே பண்ணாங்க. நான் வந்து என்னோட கால்ல இருக்கிற அழுக்கு சுரண்டி கொடுத்தா கிருஷ்ணாவுடைய தலைவலி போகும்னா, நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, ஒரு செகண்ட் கிருஷ்ணா சிரிப்பாரு, அது போதும் எனக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. சோ அது ஒன்றும் ஆர்டினரி பாஸ்ட் டைம் கிடையாது. கோபிஸ் அந்த கிருஷ்ணா தலைவலி வரும்னு நடிக்கிறப்போ வேற யாருமே அவருக்கு அந்த பாத தூளி கொடுக்க மாட்டாங்க. ஆனா கோபிஸ் வந்து சுரண்டி குடுக்குறாங்க நாரதர் கிட்ட, கொடுங்க அப்படின்னு. நாரதர் ஆடி போயிருவார். கோபிஸுடைய அந்த மகிமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த லீலா நடக்குது. சோ கோபிஸ் எந்த இடத்துலயுமே தங்களை வந்து ப்ரையாரிட்டியா வைக்க மாட்டாங்க. அவங்க கிருஷ்ணாவை திட்டுறது கூட எதுக்குன்னா, எதுக்கு திட்டுறாங்க சொல்லுங்க? எதுக்கு திட்டுவாங்க? கிருஷ்ணாவுடைய கிருஷ்ணா பிளஷர். மகிழ்ச்சி. நான் இதை திட்டினா கிருஷ்ணா ஹாப்பியா இருப்பாரு. நடிப்பாங்க, ஆக்சுவலி பிடிக்காத மாதிரி நடிப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க உள்ளுக்குள்ள வந்து அவ்வளவு தூரம் கிருஷ்ணா லவ் பண்ணுவாங்க, கிருஷ்ணாவோட இருக்கணும் வேணும்ட்டே டெய்லி யசோதா மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வருவாங்க. எதுக்குன்னா கிருஷ்ணாவோட ஃபேஸ பார்க்கலாமே, அதுக்காக வருவாங்க, வேற எதுக்காகவும் இல்ல. சோ அந்த மாதிரி உள்ளும் புறமும் கிருஷ்ணாவை நினைக்கிறது, அதுதான் ஹையஸ்ட், உள்ளதுலயே ஹையஸ்ட். சோ அதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு. கோபி பாபா டாப் கிளாஸ். அதனாலதான் நாம சொல்றோம் மகாபிரபு தன்னுடைய ட்ரெஷரி ஓபன் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்றதோட அர்த்தம் என்னன்னா, பகவான் நமக்கு உள்ளதுலயே ஹை கிளாஸ் இது கொடுத்துட்டு போயிருக்காரு. சோ கோபி பாபா அது வந்து நமக்கு வந்து நாம இப்ப இருக்கிற நிலையில வந்து ரொம்ப எட்டாக்கனியா இருக்கு. ஆனா பக்தி பண்ண பண்ண நம்ம பியூரிஃபை ஆக ஆக கண்டிப்பா ஒரு நாள் போலாம். நம்ம ஆச்சாரியா அதுதான் நிறைய இடத்துல அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, நீ இப்படி பண்ணிட்டே இரு, கண்டிப்பா ஒரு நாள் நீ கிருஷ்ணாட்டு போவ அப்படின்னு. இதுல கூட இப்ப அப்படி படிச்சேன் நான். சோ வருங்காலத்து, அதாவது கடைசி பேராகிராஃப் பாருங்க. எப்போதும் இறைவனது சேவையில் ஈடுபட்டுள்ளவன் அல்லது எப்போதும் இறைவனுக்கு எவ்வாறு சேவை செய்வது என்பதை பற்றி எண்ணிக்கொண்டும் திட்டமிட்டு கொண்டும் இருப்பவன். இந்த லைன் புரியுதுங்களா? ஒன்னா எப்பவுமே சர்வீஸ் பண்றது, இல்லைன்னா அது எப்படி பண்றதுன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டே இருக்கிறவன் என்ன ஆவான்னா, அவன் தான் முழுமையா முக்தி அடைந்தவன். பிரபுபாதே இதுல கொடுத்துட்டாரு பாத்தீங்களா? நீங்க கேட்டீங்க இல்லையா? பிரபுபாதே இங்க கொடுத்திருக்காரு, அவன் தான் முழுமையா முக்தி அடைந்தவன். அவன் எந்த இடத்துல இருந்தாலும் லோகத்துக்கு போகணும் இல்ல, எந்த இடத்துக்கு இருந்தாலும் பகவானை பத்தி நினைச்சிட்டு இருக்கான். பக்தர்கள் பாத்தீங்கன்னா சிவபெருமான் சொல்றாரு, ஸ்வர்க அபவர்க்க நரகேஷு அபி துல்லியாத்த தர்ஷனாத். பக்தர்கள் வந்து ஸ்வர்க்கத்துல போட்டாலும் கவலைப்பட மாட்டாங்க, நரகத்துல போட்டாலும் கவலைப்பட மாட்டாங்க, அவங்க பகவான்ட்டு போகணும்னு கூட ஆசைப்பட மாட்டாங்க. அவங்கள எப்பவுமே என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, கிருஷ்ணாக்கு எப்படி சர்வீஸ் பண்றது, அது மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. எங்க கொண்டே போடுங்க, எந்த இடத்துல இருந்தாலும் அதை மட்டும்தான் நினைப்பாங்களாம். அதுதான் வந்து பியோர் பக்தி. சோ அப்படி இருக்கிறவன் கண்டிப்பா கிருஷ்ணாட திரும்பி போவான். அதே அடுத்த கடைசி ஒரு லைன் வச்சு விட்டாரு பாரு, கிருஷ்ணர் எல்லா ஜட விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்டு விளங்குவதை போல பக்தனும் எல்லா விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்டவன். ஏன்னா அந்த முந்தித்து பேராகிராஃப்ல கொடுத்திருப்பாரு, என்ன கொடுத்திருக்காருன்னா, சம்டைம்ஸ் பார்த்தா பக்தன் வேதங்கள்ல கூறப்பட்டிருக்க சடங்கெல்லாம் ஃபாலோ பண்ணாத மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, வேதங்கள்ல கொடுத்திருக்கு சன்னியாசி வந்து என்ன பண்ணக்கூடாது, கடல் தாண்டக்கூடாது இல்லைங்களா? சாஸ்திரங்கள்ல இருக்கு சன்னியாசி கடல் தாண்டி போக கூடாது. ஆனா பிரபுபாத் என்ன பண்ணாரு, பல நாடுகளுக்கு போயிட்டாங்க. கடல் தாண்டி போனார். நான் போய் அமெரிக்கா பக்தியை பரப்புது, கிருஷ்ண பக்தியை பரப்புறதுக்காக, கிருஷ்ணருக்காக, பகவானுக்காக. சோ பகவானுக்காக நீ செய்யற செயல் வந்து பாத்தீங்கன்னா
அது வேதங்கள்ல கொடுத்திருக்கிறதுக்கு அதாவது மீறி இருந்தாலுமே பாருங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. வேதங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை நிறைவேற்றுவது சாதாரண மக்களுக்கு அவசியம். ஆனால் இறைவனுடைய தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ள பக்தன் சில சமயங்களில் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளுக்கு எதிராக செயல்படுவதாக தோன்றினாலும் அது உண்மை அல்ல. எனவேதான் தூய பக்தனின் திட்டங்களையும் செயல்களையும் புரிந்து கொள்ள மிகச்சிறந்த அறிஞனாலும் முடியாது. சோ பிரபுபாத் போனது நிறைய பேர் புரிஞ்சுக்கல, அவரை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஈவன் பிரபுபாத் வந்து ஒரு சன்னியாசியா இருந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சாரு. சன்னியாசிஸ் பண்ணி வைக்க கூடாது, ஆனா கல்யாணம் பண்ணி வச்சாரு. லேடிஸ்க்கு சாரி எப்படி கட்டுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அதுல வந்து அவர் எதுக்காக பண்ணாருன்னா 100% கிருஷ்ணா கான்சியஸ் பரப்புறதுக்காக பண்ணார். சோ இப்படிப்பட்டவங்க வந்து இந்த சாஸ்திரங்களுக்கு அப்பாற்பட்டவங்களா இல்லையா சொல்லுங்க பாக்கலாம். ஆனா அதுக்காக நாம உடனே கிளம்பிடக்கூடாது, நான் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு கிளம்பக்கூடாது. நாமெல்லாம் இன்னும் சாதகா பீரியட்ல இருக்கோம். சோ நாம சில வழிமுறைகளை கடைபிடிச்சுதான் ஆகும். ஆனா பிரபுபாத் மாதிரி தூய பக்தர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரே நோக்கம் கிருஷ்ண உணர்வை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துறது, எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துறதுதான். சோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான விதிமுறைகளும் கிடையாது. இத வந்து நாம புரிஞ்சுக்கணும். சோ பகவானுடைய தொண்டில் தனது வாழ்வை அர்ப்பணிப்பதை தவிர வேறு எந்த விருப்பமும் இல்லாதவன் உண்மையில் சன்னியாசி. யாரு சன்னியாசி அப்படிங்கிறது ஆன்சர். யார் உண்மையான சன்னியாசி அப்படின்னா தெளிவா கொடுத்தாரு பிரபுபாத். யார் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையவே அவருடைய தொண்டுக்காக அர்ப்பணிக்கிறாரோ அவருதான் உண்மையான சன்னியாசி. ஜஸ்ட் காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போய் ஒரு நாடு உருவாக்கி மக்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது வந்து சன்னியாசம் இல்லை. அதெல்லாம் சன்னியாசம் இல்லை. எது சன்னியாசம் அப்படின்னா பக்தி தொண்டுல பகவானுடைய தொண்டுக்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிச்சுட்டு எந்த செயலுக்கும் பலனை எதிர்பார்க்காம அதையும் கொடுத்திருப்பாங்க பாருங்க. பகவானுடைய நித்திய தொண்டனா அவருடைய உன்னத விருப்பத்தை சார்ந்து வாழ்ந்தவனா இருப்பானாம். சோ எதையெல்லாம் அவன் பண்றானோ அவன் பகவானுக்கா செய்யறான். எந்த செயலை செஞ்சாலும் பகவானுடைய தொண்டா செய்யறான். சோ அப்படிப்பட்டவனுக்கு வந்து எந்த விதமான கடமையும் இல்லை. 3வது அத்தியாயத்திலேயே வரும், பகவான் சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு எந்த வித கடமையும் கிடையாது. ஆனா நீ இப்ப அப்படி இல்ல அர்ஜுனா, நீ வந்து இப்ப அந்த அளவுக்கு நீ பியூரிஃபை ஆகல, அதனால நீ கடமையை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லியிருப்பார். சோ அதேதான் நமக்கும். பிரபுபாத்லாம் வந்து பியூரிஃபை ஆயிட்டாங்க, பகவானுடைய சர்வீஸ்ல இருந்தாங்க. அதனால வேதங்கள்ல விதிக்கப்பட்ட கடமைகள் எதுவுமே அவருக்கு இல்ல. ஆனா நாமெல்லாம் இப்ப சாதகா பீரியட்ல இருக்கோம், அதனால சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஆனா என்னன்னா இந்த கலியுகத்துல எதையுமே ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியாது, எந்த ரூல்ஸுமே ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியாது. அதனால ஒழுங்கா வீட்டுல உட்கார்ந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபம் பண்றதுதான் நாம இந்த கலியுகத்துல பண்ணக்கூடிய ஒரே ஒரு உருப்படியான செயல். இதை தவிர்த்து வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா வேற எதையும் பண்ண முடியாது. நம்மள வந்து எல்லா வித ஆபத்திலிருந்தும் காப்பாற்றக்கூடியது இந்த ஹரி நாமம் மட்டுமே. இந்த ஹரி நாமத்து மேல நம்ம 100% ஃபெய்த் வைக்கணும். இப்ப என்னால நல்லா செய்ய முடியலனாலும் நான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல நல்லா பண்ணுவேன். என்னால நான் பகவானுடைய லோட்டஸ் ஃபீட்ல நான் வந்து பிரேயர் வைக்கணும். பகவானே எனக்கு நான் உங்களுடைய நாமத்தை நல்லபடியா ஜபிக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. லிட்டரலா கதறணும். ஹரிநாம ஜபமே என்ன சொல்றாங்கன்னா கதறல் தான் சொல்றாங்க. பகவான்கிட்ட கதறணும், பகவானே இனிமேல் நான் இவ்வளவு வருஷமா தெரியாம நான் வந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், இப்ப எனக்கு புரியுது, நான் உங்களுக்கு சேவை செய்யறது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரே லட்சியங்கிறது எனக்கு புரியுது. ஆனாலும் என்னால முடியல, என்னுடைய அனர்த்தங்கள் வந்து என்னை தடுக்குது. சோ எனக்கு வந்து நல்ல நாம ஜபம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, என்னால முடியல, எனக்கு தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க. கிருஷ்ணாவை தான் நம்ம கேட்கணும், வேற யாரையும் நம்ம இதை வச்சு கேட்க முடியாது. கிருஷ்ணாட்ட கதறணும், கிருஷ்ணா எனக்கு நல்ல நாம ஜபம் பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பகவான் நீங்க எது கேட்ட ஏங்க, நீங்க மெட்டீரியலா கேட்டாலே கொடுக்குறாரு, இதுக்கு கொடுக்க மாட்டாரா என்ன? கேளுங்க கிடைக்கும், எதா இருந்தாலும் கேட்டாதான் கிடைக்கும். சோ பகவான்கிட்ட அந்த மூட்ல நம்ம வந்து ப்ரே பண்ணணும். சப்மிசிவா என்னால எதுவுமே முடியல, அதாவது என்னோட கையில எதுவுமே இல்ல, இத புரிஞ்சுக்கிட்டு நான் சப்மிசிவா நான் பகவான்கிட்ட ப்ரே பண்ணனா
கண்டிப்பா வந்து அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். என்னுடைய அனர்த்த நிவிருத்திக்கு அவர் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார். அவரை தவிர்த்து வேற யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா யாருமே பண்ண முடியாது. Only Krishna can help. So திருப்பி இந்த பௌதிக உலகத்துல பிறந்து இறக்கணுமா இல்ல பகவான் கிட்ட நல்லா நாம ஜபம் பண்ணி போகணுமா, அது நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம கையில இருக்கு. ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, நான் நேத்து ஒரு